இந்த உலகத்துக்கு வந்த பேராபத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் இதை விட பெரிய ஆபத்துலாம் வந்தால் நம்ம எப்படி தான் தாங்க போகிறோம்னு தெரியல. ஹலோ எவ்ரிவன், நான் சந்துரு. வெல்கம் டு ஜேல் ஃபேமிலி. இதை விட பேராபத்து என்ன வந்துட போதுன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புயல் அந்த மாதிரி அடித்து ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு, நிறைய சேதாரம் ஏற்படுத்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர். இவனுங்க எப்போ தான் முடிக்க போகிறான்னு தெரில. ஜனவரி 20, 2025 எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அப்போ தான் இந்த ஒரு போருக்கு முடிவு வரத்தா நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இனிமேல் மக்கள் தினமும் யூஸ் பண்ணுற பொருட்களோட விலை அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சின்னதாக மழை வந்தாலே பொருட்களோட ரேட்லாம் அதிகமாகிடும். ஏன்னா ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இப்போது ஒரு புயலே வந்திருக்கு. இதனால் பல பொருட்களோட ரேட்டு ஏறலாம், இல்லைன்னா பல பொருட்களோட ரேட்டு குறையலாம். இன்றைக்கி நிலவரி வரைக்கும் இப்படி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் இந்த புயலை பற்றியும் இல்லைனா இந்த போரை பற்றியும் எதனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் தெரியும். ஏன்னா எனக்கு அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறதுன்னு. வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு புயல் வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏன் என்னாலே நம்ப முடியல. இதுக்கு முன்னாடி தான் பல புயல் வந்திருக்கு. ஆனால் இதை பற்றி மட்டும் ஏன்டா இவ்வளவு பேசுகிறேன்னு கேட்கலாம் நீங்கள் என்ன. அதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த புயலுங்கெல்லாம் விட இந்த ஒரு புயல் பயங்கர எஃபெக்டை கொடுத்துருக்குன்னு சொன்னவங்களாலே நம்ப முடியும். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பல புயல்கள் வந்திருக்கலாம். கஜா புயல் வந்திருக்கலாம், வரதா புயல் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு புயல் வரலன்னு தான் நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா பல உயிர்கள் போயிருக்கு, பல சேதாரங்கள் அழிஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம தமிழகம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. முன்னாடியும் புயல் வந்திருக்கலாம், அதுவும் ரொம்ப சேதாரத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அது ஓரளவுக்கு தான் கொடுத்தது தண்டி. ஆனால் இந்த அளவுக்கு எந்த ஒரு புயலும் சேதாரத்தை தரலன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்த பல புயல்களுக்கு வானிலை ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா சரியான துல்லியமான கணிப்பை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்த பெங்கல் புயலுக்கு மட்டும் சரியான துல்லியமான பதிலாக சொல்லவே முடியல. ஏன்னா இந்த ஒரு புயல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. கடைசி வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே போயிடுச்சு. என்னதான் இந்த ஒரு புயல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் ஒன்று மட்டும் மாறல, அதான் பேரழிவு.